ஐரோப்பிய கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் அணி 4வது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின், இங்கிலாந்து அணிகள் நேற்று மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் ஒரு கோல் கூட அடிக்கவில்லை. இதனை அடுத்து இரண்டாம் பாதி தொடங்கியவுடனே 47வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் நிக்கோ வில்லியம்ஸ் முதல் கோல் அடித்தார். இதனால் ஸ்பெயின் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இந்நிலையில் ஸ்பெயின் எளிதில் வென்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கோல் ஃபார்மான் அபார கோல் அடித்து ஸ்கோரை சமன் செய்தார். இதனால் கடந்த முறை போல் இம்முறையும் போட்டி சமநிலையில் முடிந்தது. பெனால்டி முறையில் வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது ஸ்பெயின் அணியின் சப்ஜூட் வீரராக களத்திற்கு வந்த மைக்கேல் ஓயர்சாபால் 86வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். ஆட்டத்தின் கடைசி நிமிடங்களில் இங்கிலாந்து அணி கடுமையாக முயற்சித்தும் கோல் அடிக்க முடியாததால் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 4வது முறையாக யூரோ கோப்பையை ஸ்பெயின் அணி கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.